தரைவான் கடல்வழி பாதைகள் முடக்கம், கால்நடையாக வாக்குறுதி நாட்டை விட்டு வெளியேறி வரும் இஸ்ரேலிய மக்கள். ஈரானின் 16 விமானங்களை முழுமையாக அழித்து பழிவாங்கிய இஸ்ரேல். நாட்டு மக்களுக்கு நள்ளிரவில் பேரிடி கொடுத்த ஸ்ரீலங்கா அரசு. அதிரடியாக உயர்த்தப்பட்டது எரிபொருள் விலை. 24 ரூபாவால் உயர்ந்தது விலை. வளைகுடா போர் சூழலால் அடுத்த தலையீடு. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. இங்கிலாந்தில் தரையிறக்கப்பட்ட 3 B-52 அமெரிக்க விமானங்கள். அடுத்த கட்டத்துக்கு நகரும் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்கள். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அமெரிக்காவுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. தெரிவு செய்யப்பட்ட புதிய தலைவரின் கீழ் ஈரான் மிரட்டல். உலக நாடுகள் அச்சம். போருக்கு மத்தியில் திடீரென்று புடினை தொடர்பு கொண்ட ட்ரம்ப் பேசிக்கொண்ட முக்கிய விடயங்கள். வல்லரசு நாடுகளின் ரகசிய பேச்சுக்களால் கடும் பீதியில் வளைகுடா நாடுகள். நீண்ட நாட்களாக சிறையில் வாடும் பிள்ளையான். 18ஆம் தேதி விசாரணைக்கு வரும் பிள்ளையானின் மனு. விடுதலை பிணை சாத்தியமில்லை என்கிறது அரச தரப்பு. எண்ணெய் விலை தாங்க முடிந்தால் உங்கள் விளையாட்டு தொடரட்டும். ஈரான் புதிய அதிரடி எச்சரிக்கை. இலங்கையால் மீட்கப்பட்ட 10 ஈரானிய மாணவிகளுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. ஸ்ரீலங்காவில் இருந்து ஈரானுக்கு பறந்த அறிவிப்பு. யாழில் நடந்த பெறுமதிமிக்க கடத்தல். 6 கிலோ தங்கப்பாலம் கொண்டு சென்றவர்கள் கைது. வெளியான திடுக்கிடும் தகவல். ஈரானின் 51 கப்பல்களை தாக்கி மூழ்கடித்து விட்டோம். அவர்களின் ஒவ்வொரு படையையும் மிக முழுமையாக அழித்து விட்டோம். விரைவில் போர் முடிவடையும். எண்ணெய் விலைகள் குறையும். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பிரேதாரையில் பாலியல் துஷ்பிரயோகம் ஆதாரங்கள் இல்லை என விவாதிக்கும் மருத்துவ அதிகாரிகள். கடும் கோபத்தில் மக்கள். மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் கேஸ் விற்பனை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களை தயவு செய்து பதற வேண்டாம். ஈரானிய கப்பல்கள் விவகாரத்தில் அடுத்த திருப்பம். இறுதி முடிவை எடுங்கள். இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு. நேற்று நள்ளிரவு முதல் அமலாகும் வகையில் எரிபொருள் விலைகளில் திருத்தம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் அறிவித்துள்ளது. அதன்படி ஓட்டோ டீசல் 22 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 303 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அத்துடன் லங்கா சூப்பர் டீசல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 353 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. அதே நேரம் ஆக்டேன் 92 ரக பெட்ரோல் 24 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 317 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. ஆக்டேன் 95 ரக பெட்ரோல் 25 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 365 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. மண்ணெண்ணெய் 13 ரூபாவால் அதிகரிக்கப்பட்டு 195 ரூபாவாக விற்பனை செய்யப்பட உள்ளது. இஸ்ரேலிய பாதுகாப்பு படைகள் ஈரானின் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள மெஹ்ராபாத் சர்வதேச விமான நிலையம் மீது இரவு முழுவதும் நடத்திய பெரிய அளவிலான வான்வெளி தாக்குதலில் பல சேதங்கள் ஏற்பட்டுள்ளன. இஸ்லாமிய புரட்சிகர காவல் படை குட்ஸ் படையுடன் தொடர்புடைய 16 விமானங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டுள்ளதாக இஸ்ரேல் ராணுவம் தெரிவித்துள்ளது. இஸ்ரேலிய ராணுவ அறிக்கையின்படி இந்த தாக்குதல் மார்ச் 6-7 இரவு நடைபெற்றது. அழிக்கப்பட்ட விமானங்கள் லெபனானில் உள்ள இஸ்புல்லா உள்ளிட்ட ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களுக்கு ஆயுதங்கள், பணம் மற்றும் பிற பொருட்களை கொண்டு செல்ல பயன்படுத்தப்பட்டவை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாக்குதலில் விமான நிலையத்தில் உள்ள பிற ராணுவ உட்கட்டமைப்புகள் மற்றும் இஸ்ரேலிய விமானங்களுக்கு அச்சுறுத்தலாக இருந்த சில ஈரானிய போர் விமானங்களும் குறிவைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலிய விமானப்படையின் அதிக போர் விமானங்கள் இந்த அலை தாக்குதலில் ஈடுபட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. விமான நிலையத்தில் பெரிய தீப்பிழம்புகள், புகை மண்டலம் மற்றும் வெடிப்புகள் எழுந்த காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவியுள்ளன. இந்நிலையில் நேற்று இஸ்ரேலில் விமான நிலையங்கள் மூடப்பட்டு நாடு முழுவதும் முடக்கப்பட்ட நிலையில் இஸ்ரேலில் பலர் கடும் பதற்றத்துடன் கால்நடையாக நாட்டை விட்டு வெளியேறி வருகின்றனர். அவர்கள் வாக்குறுதியான நிலம் என்று அழைக்கப்படும் இடத்தை விட்டு இவ்வாறு வெளியேறுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வளைகுடா போர் சூழல் காரணமாக இலங்கையில் எரிசக்தி மற்றும் அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விநியோகத்தில் பாதிப்புகள் ஏற்படக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்நிலையில் விலை அதிகரிப்பு மற்றும் விநியோக தடைகளை எதிர்கொள்ள அரசாங்கம் தயாராகி வருவதாக கூறப்பட்டுள்ளது. எதிர்வரும் பண்டிகை காலத்தை முன்னிட்டு உணவு தட்டுப்பாட்டை தவிர்க்க வர்த்தக மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த் சமரசிங்க தலைமையில் உணவு பாதுகாப்பு குழு கடந்த வெள்ளிக்கிழமை கூடியதாகவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஈரான் இஸ்ரேல் போரால் உலகளாவிய எண்ணெய் நுகர்வில் 20% கையாளும் முக்கிய கடல்வழியான கோர்முஸ் நீரிணை ஊடாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது.
போர் பாதுகாப்புக்காக கடல்சார் காப்பீட்டு பிரீமியங்கள் அதிகரித்து வருகின்றன. சில சந்தர்ப்பங்களில் 1000%க்கும் அதிகமாக இந்த முக்கியமான கடல்சார் பாதை வழியாக எரிசக்தியை நகர்த்துவதற்கான செலவை வியத்தக முறையில் அதிகரிப்பதாகவும் ராய்ட்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது. அதேவேளை சரக்கு கட்டணங்கள் அதிகரிப்பு மற்றும் ரூபாயின் மதிப்பு குறைப்பு காரணமாக உள்ளூர் சந்தையில் விலைகள் ஏற்கனவே 5 முதல் 10% அதிகரித்துள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர்கள் மற்றும் வர்த்தகர்கள் சங்கத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்தார். இறக்குமதி செய்யப்பட்ட பொருட்களை அனுமதிப்பதற்காக கடந்த வியாழக்கிழமை ஒரு அமெரிக்க டாலருக்கு ரூபாய் 311 செலுத்தினோம். கடந்த வெள்ளிக்கிழமை ரூபாய் 312 செலுத்தினோம். இந்த வாரம் இது மேலும் அதிகரிக்கக்கூடும். கூடுதலாக வளைகுடாவில் மோதல்கள் விரிவடைவதால் அதிக சரக்கு கட்டணங்களை நாங்கள் ஏற்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார். இலங்கை சீனி, பருப்பு, வெங்காயம், மீன் மற்றும் மசாலா பொருட்கள் போன்ற பெரும்பாலான அத்தியாவசிய உணவுப் பொருட்களை இறக்குமதி செய்கிறது. இந்த இறக்குமதிகள் முக்கியமாக இந்தியா, பாகிஸ்தான், பங்களாதேஷ், கனடா மற்றும் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து பெறப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. ஈரானுக்கு எதிரான கடுமையான குண்டுவீச்சு தாக்குதலை நடத்தி வரும் அமெரிக்க V-52 ஸ்ட்ராட்டோஃபோரஸ் குண்டுவீச்சு விமானங்கள் இங்கிலாந்தில் உள்ள RAF ஏர்ஃபோர்ட் விமானப்படையில் தரையிறங்கியுள்ளன. மத்திய கிழக்கில் பதற்றங்கள் அதிகரிக்கும் போது தேவைப்பட்டால் நீண்ட தூரம் கனரக குண்டுவீச்சுகளை நடத்த அமெரிக்கா தயாராக உள்ளதாகவும் 3 விமானங்களை தரையிறக்கியுள்ளதாகவும் ஈரானுக்கு எதிரான இந்த நடவடிக்கை ஒரு பயங்கரமான நடவடிக்கையாக இருக்கலாம் என்றும் கருதப்படுகிறது. அமெரிக்காவும் இஸ்ரேலும் தம்மீது தாக்குதல் தொடுக்கும் வரை போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை என ஈரான் இன்று அறிவித்துள்ள நிலையில் ஈரானின் இந்த அறிவிப்பு உலக நாடுகளுக்கு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் அமெரிக்காவுக்கு எதிராக தாம் முழுமையாக தயாராக உள்ளதாகவும் பல ஆச்சரியங்கள் காத்திருப்பதாகவும் ஈரான் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுடன் நடைபெற்று வரும் போர் 11வது நாளை எட்டியுள்ள நிலையில் இந்த எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஈரானின் வெளியுறவு அமைச்சர் அப்பாஸ் அக்ராக்ஷி சமூக ஊடகமான எக்ஸில் வெளியிட்டுள்ள பதிவில் அமெரிக்கா ஈரான் எண்ணெய் மற்றும் அணு நிலையங்களை குறிவைத்து திட்டமிட்டு நடவடிக்கை மேற்கொள்வதாக தெரிவித்தார். ஈரான் முழுமையாக தயாராக உள்ளது. எங்களிடம் பல ஆச்சரியங்கள் உள்ளதாக அவர் குறிப்பிட்டார். இதேவேளை ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை உறுதி செய்வது தற்போதைய போர்ச்சூழலில் மிக கடினமாக இருக்கும் என ஈரானின் தேசிய பாதுகாப்பு தொடர்பான உயர்மட்ட அதிகாரியான அலி லாரிஜானி எச்சரித்தார். இதற்கு முன்னதாக பிரான்ஸ் ஜனாதிபதி இமானுவேல் மேக்ரோன் ஹார்முஸ் நீரிணையை மீண்டும் திறக்க பாதுகாப்பு நடவடிக்கை மேற்கொள்ள பிரான்ஸ் தயாராக இருப்பதாக தெரிவித்தார். உலகளாவிய எண்ணெய் கடத்தலில் சுமார் 5இல் ஒரு பகுதி கடந்து செல்லும் முக்கிய இடமான ஹார்முஸ் நீரிணை கருதப்படுகிறது. மத்திய கிழக்கில் போர் தீவிரமடைந்துள்ளதால் உலக எண்ணெய் சந்தையில் பதற்றம் ஏற்பட்டுள்ளது. திங்கட்கிழமை கச்சா எண்ணெய் விலை ஒரு பீப்பாய்க்கு $100 கடந்துள்ள நிலையில் மோதல் நீடித்தால் விலைகள் மேலும் அதிகரிக்கக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர். அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு ட்ரம்ப் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புடினை திங்கட்கிழமை தொலைபேசியில் தொடர்பு கொண்டு ஈரான் தொடர்பான நிலைமை உள்ளிட்ட பல முக்கிய விடயங்களை பேசியுள்ளார். இந்த விடயத்தை புடினின் உதவியாளரான ஜூரி உஷாகோவ் வெளியிட்டார். சுமார் 1 மணி நேரம் நீண்ட இந்த உரையாடல் இந்த ஆண்டில் இரு தலைவர்களுக்கு இடையில் நடந்த முதல் தொலைபேசி பேச்சு என்று கூறப்படுகிறது. அதன்போது ஈரான் தொடர்பான மோதலை அரசியல் மற்றும் தூதரக வழிகளில் விரைவில் தீர்க்க வேண்டும் என்று புடின் கருத்துக்களை முன்வைத்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டுள்ள முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் தாக்கல் செய்த அடிப்படை உரிமை மனுவை மார்ச் 18ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குற்றப்புலனாய்வு திணைக்களம் தன்னை பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் போதுமான காரணமின்றி கைது செய்து தடுத்து வைத்துள்ளதாக கூறி அவர் இந்த மனுவை தாக்கல் செய்துள்ளார். இந்த மனு இன்று விசாரணைக்கு உயர் நீதிமன்றில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. இதன்போது முன்வைக்கப்பட்ட விடயங்களை ஆராய்ந்த 3 கொண்ட நீதியரசர்கள் குழாம் மனுவை விசாரணைக்காக எதிர்வரும் 13 மற்றும் 18ஆம் தேதிகளில் மீண்டும் அழைக்குமாறு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுவில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தின் பணிப்பாளர், போலீஸ் மாதிபர் மற்றும் சட்ட மாதிபர் உள்ளிட்டோர் பிரதிவாதிகளாக குறிப்பிடப்பட்டுள்ளனர். எவ்வித தகுந்த காரணமின்றி பயங்கரவாத தடைச்சட்டத்தின் கீழ் தம்மை கைது செய்து தடுப்பு காவலில் வைத்துள்ளமை சட்டவிரோதமானது என பிள்ளையானுடைய மனுவில் குறிப்பிட்டுள்ளார். ஈரானின் எரிசக்தி மற்றும் எரிபொருள் நிலையங்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல்கள் போரின் புதிய கட்டத்தை தொடங்கியுள்ளதாக ஈரானிய படைகளின் காத்தம் அல் அன்ஃபியா தலைமையகம் பேச்சாளர் இப்ராஹிம் லொஸ்பிகாரி தெரிவித்தார். ஒரு பெரல் எண்ணெய் விலை $200 உயர்வதை உலகம் தாங்கிக் கொள்ள முடிந்தால் அவர்கள் இந்த விளையாட்டை தொடரட்டும். மேலும் அமெரிக்காவின் பிராந்திய நட்பு நாடுகள் அமெரிக்காவை தடுக்க தவறினால் அந்த நாடுகளின் எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள் மற்றும் எரிசக்தி மையங்கள் கூட ஈரானின் இலக்குகளாக மாறும் என அவர் வெளிப்படையாக தெரிவித்தார். இந்த அறிக்கை மத்திய கிழக்கில் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. மூழ்கடிக்கப்பட்ட ஈரான் கப்பலிலிருந்து உயிர் பிழைத்த 10 ஈரான் மாலுமிகள் தற்போது கராபட்டி போதனா வைத்தியசாலையில் தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருவதாக பிரதி சுகாதார அமைச்சர் கன்சக விஜயமுனி தெரிவித்தார்.
22 பேர் சிகிச்சை முடிந்து குணமடைந்த நிலையில் வெலிசர கடற்படை முகாமில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதே நேரம் விபத்தில் உயிரிழந்த 84 ஈரான் மாலுமிகளின் உடல்கள் கராபட்டிய வைத்தியசாலையில் உள்ள 2 டீப்ரீஸில் வசதிகளில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைகள் நிறைவடைந்த பிற்பாடு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்திலிருந்து பெருந்தொகை தங்கத்தை கடத்திச் செல்ல முற்பட்ட இருவரை கடற்படையினர் கைது செய்தனர். மாதகள் கடல் வழியாக இந்தியாவுக்கு படகுகளில் தங்கம் கடத்திச் செல்லப்படுவதாக கடற்படைக்கு கிடைத்த ரகசிய தகவலின் அடிப்படையில் இந்த படகினை கடலில் வழிமறித்து கடற்படை சோதனையிட்ட போது படகில் இருந்து 6 கிலோ 85 கிராம் தங்கக்கட்டிகள் மீட்கப்பட்டது. அதையடுத்து படகில் இருந்த இருவரும் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்ட இருவரையும் மீட்கப்பட்ட தங்கத்தை கடத்திச் செல்ல பயன்படுத்தப்பட்ட படகையும் மேலதிக நடவடிக்கைக்காக காங்கேசன்துறை சுங்க அதிகாரிகளிடம் கடற்படையினர் ஒப்படைத்துள்ளனர். ஈரானுக்கு எதிரான போர் மிக விரைவில் முடிவுக்கு வரும் என எண்ணெய் விலைகள் குறையும் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்தார். மியாமிக்கு அருகிலுள்ள தன்னுடைய கோல்ஃப் மைதானத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் ட்ரம்ப் இதை தெரிவித்தார். எங்கள் ராணுவ இலக்கை நிறைவு செய்வதில் நாங்கள் முக்கிய முன்னேற்றம் அடைந்து வருகிறோம் என ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அவை முழுமையாக முடிந்துவிட்டன என்று கூட சிலர் சொல்லலாம். ஈரானில் உள்ள ஒவ்வொரு படையையும் நாங்கள் மிக முழுமையாக அடித்து விட்டோம் என்று ஜனாதிபதி தெரிவித்தார். ஈரானின் பெரும்பாலான கடற்படை சக்தி மூழ்கடிக்கப்பட்டுள்ளது. அது கடலின் அடியில் உள்ளது. இது கிட்டத்தட்ட 50 கப்பல்கள். எனக்கு இப்போதுதான் 51 கப்பல்கள் என்று அறிவிக்கப்பட்டது. அவர்களிடம் கடற்படை இல்லை, விமானப்படை இல்லை, விமான எதிர்ப்பு உபகரணம் இல்லை என்றும் அவர் தெரிவித்தார். அவர்களிடம் தலைமைத்துவம் இல்லை. அது அனைத்தும் வெடிக்கச் செய்யப்பட்டுள்ளது. இது இதுவரை கண்டராத ஒரு ராணுவ வெற்றியாகும் என்றும் டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்துள்ளார். நுவரெலியா டிக்கோயா கிழங்கன் ஆதார மருத்துவமனையில் யுவதி ஒருவரின் உடலத்தை அவமரியாதை செய்தமைக்கான எதுவித ஆதாரங்களும் உறுதியாகவில்லை என மருத்துவமனையின் மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பில் முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகள் தொடர்பில் ஆராய்வதற்காக நியமிக்கப்பட்ட விசாரணை குழுக்களினூடாக இந்த விடயம் உறுதி செய்யப்பட்டதாக அவர் தெரிவித்தார். மருத்துவமனை நிர்வாகத்தால் நியமிக்கப்பட்ட மூவரடங்கிய குழுவும் மாகாண சுகாதார சேவைகள் பணிமனையால் நியமிக்கப்பட்ட குழுவும் விசாரணைகளை மேற்கொண்டது. அதன் அடிப்படையில் சிசிடிவி காட்சிகள், சாட்சியங்கள் என்பவற்றின் அடிப்படையில் விசாரணை முன்னெடுக்கப்பட்டதாக மருத்துவ அத்தியட்சகர் தெரிவித்தார். அவற்றை ஆதாரமாக கொண்டு விசாரணை குழுக்களால் தயார் செய்யப்பட்ட அறிக்கைகள் இன்று மாலை தமக்கு கிடைக்க உள்ளதாக அவர் தெரிவித்தார். கடந்த பிப்ரவரி 23ஆம் தேதி உயிரிழந்த யுவதி ஒருவரின் உடலும் கிழங்கன் ஆதார மருத்துவமனையின் பெரிய அறையில் வைக்கப்பட்டது. அதற்கு மறுநாள் மருத்துவமனை பணியாளர்கள் 3 பேர் உடலத்தை அவமரியாதைக்கு உட்படுத்தியதாக தெரிவித்து பொதுமக்களின் எதிர்ப்பு வெளியானது. இந்த குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ள நிலையில் குற்றச்சாட்டு குறித்து ஆதாரங்கள் இல்லை என மருத்துவமனை நிர்வாகம் கூறியுள்ளது. லிட்ரோ கேஸ் லங்கா லிமிடெட் என்று வெளியிட்ட அறிக்கையில் உலக அளவில் ஏற்பட்டுள்ள பதற்றங்கள் மற்றும் எரிசக்தி சந்தை சவால்களுக்கு மத்தியில் இலங்கையில் உள்நாட்டு எரிவாயு விநியோகம் முழுமையாக நிலையாகவும் தொடர்ச்சியாகவும் உள்ளதாக தெரிவித்துள்ளது. நிறுவனத்தின் தகவலின்படி சுவிட்சர்லாந்தை தளமாக கொண்டு செயல்படும் ஜியோகாஸ் நிறுவனத்திடமிருந்து எரிவாயு பொருட்கள் பெறப்பட்டு வருகிறது. அவை அமெரிக்காவின் ஃபால்ஸ்போரா பகுதியிலிருந்து கடல் வழியாக கொழும்பு துறைமுகத்துக்கு கொண்டு வரப்படுகிறது. மாதாந்தம் திட்டமிட்ட கால அட்டவணையின்படி எரிவாயு கப்பல்கள் வந்து சேர்வதால் நாடு முழுவதும் தடையற்ற மற்றும் நம்பகமான விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. லிட்ரோ கேஸ் தலைவர் தெரிவிக்கையில், உலகளவிலான புவிசார் அரசியல் பதற்றங்கள், ஹார்முஸ் ஜலசந்தி போன்ற முக்கிய கடல் பாதைகளில் ஏற்பட்ட சவால்கள் ஆகியவை எரிவாயு சந்தையை பாதிக்கும் நிலையில் எமது மாற்று வழித்தடங்கள் மற்றும் நீண்டகால ஒப்பந்தங்கள் மூலம் இலங்கை மக்களுக்கு தொடர்ச்சியான விநியோகத்தை உறுதிப்படுத்தியுள்ளோம். தற்போது போதுமான இருப்பு உள்ளது மற்றும் எதிர்காலத்தில் வரவிருக்கும் கப்பல்களும் திட்டமிட்டபடி வரும். மக்கள் தேவை படி தினசரி சுமார் 1100 மெட்ரிக் டன் வழங்கப்படும் நிலையில் தேவை அதிகரிக்கும் போது கூடுதல் விநியோகத்தை ஏற்பாடு செய்துள்ளதாக நிறுவனம் குறிப்பிட்டுள்ளது. இலங்கையின் இறையாண்மையை அமெரிக்கா மதிக்கிறது. மேலும் ஈரானிய 2 போர்க்கப்பல்களான ஐரிஸ் ரீனா மற்றும் ஐரிஸ் புஷேர் ஆகியவற்றின் மாலுமிகள் குறித்து உறுதிமொழிவை எடுக்கும் திறன் இலங்கைக்கு உள்ளது என அமெரிக்க வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் டாமி புரூஸ் வெளிநாட்டு ஊடகங்களுக்கு அளித்த அறிக்கையில் தெரிவித்தார். ஈரான் மாலுமிகள் குறித்து மட்டுமல்ல, ஐரிஸ் புஷேர் மற்றும் அதன் பணியாளர்கள் குறித்து உறுதிமொழிவை எடுக்க முடியும் என்று அவர் சுட்டிக்காட்டினார். ஐரிஸ் ரீனா கடந்த 4ஆம் தேதி அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் இருந்து நடத்தப்பட்ட ஏவுகணை தாக்குதலால் மூழ்கடிக்கப்பட்டது. இலங்கை கடற்படை 32 ஈரானிய மாலுமிகளை உயிருடன் மீட்டதோடு உயிரிழந்த 84 மாலுமிகளின் உடல்களையும் மீட்டது. அமெரிக்க நீர்மூழ்கி கப்பலில் ஏவுகணை தாக்குதலுக்கு பிறகு மூழ்கிய ஐரிஸ் ரீனா தாக்குதல் நடந்த நேரத்தில் நிராயுத பாணியாக இருந்ததாக ஈரானின் கூற்று தவறானது என்றும், கப்பலை தாக்க அமெரிக்காவுக்கு சட்டப்பூர்வ உரிமை உள்ளது என்றும் அமெரிக்க ராணுவத்தின் ஆசிய பசிபிக் கட்டளை சமீபத்தில் ஒரு அறிக்கையினை வெளியிட்டுள்ளது. தரைவான் கடல்வழி பாதைகள் முடக்கம் கால்நடையாக வாக்குறுதி நாட்டை விட்டு வெளியேறி வரும் இஸ்ரேலிய மக்கள். ஈரானின் 16 விமானங்களை முழுமையாக அழித்து பழி வாங்கிய இஸ்ரேல்.
நாட்டு மக்களுக்கு நள்ளிரவில் பேரிடி கொடுத்த ஸ்ரீலங்கா அரசு. அதிரடியாக உயர்த்தப்பட்டது எரிபொருள் விலை. 24 ரூபாவால் உயர்ந்தது விலை. வளைகுடா போர் சூழலால் அடுத்த தலையீடு. இலங்கையில் அத்தியாவசிய பொருட்களுக்கு தட்டுப்பாடு. நாட்டு மக்களுக்கு அவசர செய்தி. இங்கிலாந்தில் தரையிறக்கப்பட்ட 3 B-52 அமெரிக்க விமானங்கள். அடுத்த கட்டத்துக்கு நகரும் அமெரிக்காவின் தாக்குதல் திட்டங்கள். போர் நிறுத்தம் என்ற பேச்சுக்கு இடமில்லை. அமெரிக்காவுக்கு பல ஆச்சரியங்கள் காத்திருக்கின்றன. தெரிவு செய்யப்பட்ட புதிய தலைவரின் கீழ் ஈரான் மிரட்டல். உலக நாடுகள் அச்சம். போருக்கு மத்தியில் திடீரென்று புடினை தொடர்பு கொண்ட ட்ரம்ப். பேசிக்கொண்ட முக்கிய விடயங்கள். வல்லரசு நாடுகளின் ரகசிய பேச்சுக்களால் கடும் பீதியில் வளைகுடா நாடுகள். நீண்ட நாட்களாக சிறையில் வாடும் பிள்ளையான். 18ஆம் தேதி விசாரணைக்கு வரும் பிள்ளையானின் மனு. விடுதலை பிணை சாத்தியமில்லை என்கிறது அரச தரப்பு. எண்ணெய் விலை தாங்க முடிந்தால் உங்கள் விளையாட்டு தொடரட்டும். ஈரான் புதிய அதிரடி எச்சரிக்கை. இலங்கையால் மீட்கப்பட்ட 10 ஈரானிய மாணவிகளுக்கு தொடர்ந்தும் சிகிச்சை. ஸ்ரீலங்காவில் இருந்து ஈரானுக்கு பறந்த அறிவிப்பு. யாழில் நடந்த பெருமதிமிக்க கடத்தல். 6 கிலோ தங்கப்பாலம் கொண்டு சென்றவர்கள் கைது. வெளியான திடுக்கிடும் தகவல். ஈரானின் 51 கப்பல்களை தாக்கி மூழ்கடித்து விட்டோம். அவர்களின் ஒவ்வொரு படையையும் மிக முழுமையாக அழித்து விட்டோம். விரைவில் போர் முடிவடையும். எண்ணெய் விலைகள் குறையும். டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. பிரேதாரையில் பாலியல் துஷ்பிரயோகம் ஆதாரங்கள் இல்லை என விவாதிக்கும் மருத்துவ அதிகாரிகள். கடும் கோபத்தில் மக்கள். மத்திய கிழக்கு பதற்றத்துக்கு மத்தியில் கேஸ் விற்பனை தொடர்பில் முக்கிய அறிவிப்பு. நாட்டு மக்களை தயவு செய்து பதற வேண்டாம். ஈரானிய கப்பல்கள் விவகாரத்தில் அடுத்த திருப்பம். இறுதி முடிவை எடுங்கள். இலங்கை தொடர்பில் அமெரிக்காவின் நிலைப்பாடு.